வணக்கம். உங்களுடைய வீட்ட வேற யாராவது அதிகாரம் பண்ண விடுவீங்களா? அவங்க நல்லவர்களா இருக்கட்டும், கெட்டவர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். உங்களுடைய வீட்ட இன்னொருத்தர அதிகாரம் பண்றதுக்கு விடுவீங்களா? கட்டாயமா விட மாட்டீங்க. அதே போல தான் நீங்க வாழக்கூடிய நாட்டுக்கும் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியாக, இனமாக, சமுதாயமாக உருவாகி, அந்த மக்களுக்கான இடமாக, நாடாக அது உருவாகும். அந்த மக்களுக்கான நாடாக அது உருவாகும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த மக்கள் பெரும்பான்மையா இருக்கும் பொழுது, அந்த மக்கள்ல இருந்து ஒருவர் தான் அங்க அந்த அவர்களை தலைமை தாங்கி ஆட்சி அதிகாரம் செய்யணும், நிர்வாகம் பண்ணணும். ஆனா, இங்க தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியில இது இப்படியே தலைகீழா மாறிருக்கு. அதாவது தமிழர்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் கூட, தமிழர்களால ஆட்சி அதிகாரத்துல இருக்க முடியல. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர் காலத்துக்கு பிறகுலேருந்து தமிழர்களால ஆட்சிக்கே வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மையானது. இது மக்களாட்சியா இருக்கக்கூடிய இப்பவும் கூட அதிகமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. தமிழர்கள் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வர முடியாததுக்கான காரணம் என்ன? இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிறைய சதிகள் இருக்கு. தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சாராய வலையில விழ வைக்கப்படுகிறார்கள். சாராயத்தினால சிந்திக்க விடாத நிலைமையை ஏற்படுத்துறாங்க. 2வது மிகப்பெரிய ஒரு கொடுமையான வலை அப்படிங்கிறது சினிமா போதை. இந்த சினிமா போதையில சிக்கக்கூடிய தமிழர்கள் மீண்டு எழ முடியாத அளவிற்கான பாதிப்ப, தாக்கத்த ஏற்படுத்தி தங்களுடைய மனதுக்குள்ள வச்சுக்கிறாங்க. மீண்டு எழ முடியாத தாக்கத்தால பாதிப்படைஞ்சு இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதனால தன்னை ஆளக்கூடியவர் யார்? நம்மை சார்ந்தவர்களா? இங்கு யாரு வேண்டாலும் வாழலாம் அப்படிங்கிறது மனிதத்தன்மை. ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு உரிமை கோரக்கூடிய நபர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த இனத்தை சார்ந்தவர்கள், அந்த நிலத்தை ஆளணும், தலைமை தாங்கி ஆளணும் அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான உரிமை. அதனால தான் நான் எடுத்தோனே உங்கள்ட்ட கேட்டேன். உங்களுடைய வீட்டை இன்னொருத்தரே வாழ விடுவீங்களா? யாரோ ஒருத்தர் இன்னொரு வீட்லேருந்து வரும்பொழுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவருக்கு நல்ல உணவு குடுப்பீங்க, வசதியா தங்குறதுக்கான இடம் குடுப்பீங்க. அவங்களுக்கு என்னென்ன வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு குடுத்து, அவங்கள அந்த இடத்துல பத்திரமா வச்சு பார்த்துக்குவீங்க. போறவங்க போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா, உங்களுடைய வீட்டையே அவங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அதிகாரத்த குடுப்பீங்களான்னா, குடுக்க மாட்டீங்க. காரணம் என்ன? உங்களுடைய வீடு என்பது, உங்களுடைய அந்த நிர்வாகம் என்பது, அது உங்களுக்கான உரிமை. அதே போல தான் ஒரு நாட்டிலயும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா தமிழர்கள்ட்ட கடைசியா மக்களாட்சியில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட ஆண்டது ஐயா காமராஜர் தான் ஒரு தமிழர். அதற்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆளுகிறவர்கள், இதற்கு முன் ஆண்டவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது. இது தமிழர்கள் எவ்வளவு ஏமாளிகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணமா இருக்கு. ஒண்ணுமில்ல. இன்னைக்கு தமிழர்கள் என்ன சிந்தனையில இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலவச சிந்தனைகள். தேர்தல் வந்துட்டா இலவசமா என்ன கிடைக்குது அப்படிங்கிற குறிக்கோள்ல இருக்கிறாங்க. யாரு வந்தா இலவசம் அறிவிக்கிறாங்க? யாரு வந்தா அதிகமான இலவசங்கள குடுக்குறாங்க? யாரு வந்தா மனதை கவரக்கூடிய வாக்குறுதிகள குடுக்குறாங்க? அப்படிங்கிற சிந்தனையிலே தான் இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணுமில்ல. சாராயம் குடிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கக்கூடிய தமிழர்கள், நம்மை ஆளக்கூடியது யார்? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? ஆளக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறாங்க? அங்க பெரும்பான்மைய அ சட்டமன்றத்தில பேசக்கூடிய பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள பேசுறாங்களா? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஓட்டு போட்டது யாருமே சிந்திக்கிறது கிடையாது. அதனால இந்த மக்களை தேர்தல் நேரம் வந்தா வெற்று வாக்குறுதிகளையும், சாராயத்தையும், கோழி பிரியாணியும் குடுத்து மயக்கிரலாம். ஓட்ட வாங்கிரலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகெட்ட சிந்தனைக்கு இந்த அரசியல்வாதிகள் தள்ளப்படுறாங்க. உங்களுடைய நிலத்த நீங்க தான் ஆளணும் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அடிப்படையான உரிமை. இந்த உரிமை இல்லாத பொழுது, இன்னொருத்தரால நீங்க ஆளப்பட்டு, அது நல்லாட்சியாக இருந்தாலும் கூட, அது நீங்க அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஆட்சி தான். தமிழர்கள் இன்னைக்கு நிலையிலும் கூட, தொடர்ச்சியாக நாயக்கர் காலத்துக்கு பிறகு அடிமை நிலையை விட்டு மீளவில்லை. கிட்டத்தட்ட 60,000 70,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழருடைய வரலாறு, நாகரிகம் எல்லாமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. நம்ம இருண்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம களப்பிரர் காலத்த இருண்ட காலம் அப்படிம்பாங்க. தமிழர்கள் ஆட்சி இல்லாத காலம். அந்த காலத்துல என்ன நடந்துச்சு? சமய வழிபாடுகள் இல்லாம கோயில்கள் பூட்டப்பட்டுச்சு. நாயக்கர் காலத்திலயும் அப்படித்தான். அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, புதிய புதிய இலக்கியங்கள் தோன்றாமல் இருந்ததுனால, அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாதனால, அது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இருண்ட காலம் தான் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. சேர சோழ பாண்டியர்களோட வரலாறும், அவர்களுடைய வழித்தோன்றல்களான நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாறும் ஒண்ணு கிடையாது.
அவருடைய வரலாறு அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப சிறந்த வரலாறு. நீங்க பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அரச வம்சங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட அரச வம்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே பாண்டியர்கள் தான். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ச்சியாக இடைவெளி விடாம தொடர்ச்சியாக ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள், குமரிக்கண்டம் தொட்டு. அதே போல சோழர்கள், சேரர்கள் அப்படின்னு உலக அளவுல நம்மளுடைய இனம் 3வது இடம். 3 இடத்துலயும் நம்மளுடைய இனம் இருக்கு. அதாவது முதல் இடத்துல பாண்டியர்கள், அப்புறம் 2வது, 3வது இடத்துல சேர சோழ பாண்டியர்கள் இருக்கிறாங்க. சேர சோழர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவிற்கு வரலாறு படைத்த இனம், அந்த அளவிற்கு வீரம் படைத்த இனம். ஆனா, இன்னைக்கு அப்படியே அது தலைகீழா மாறி போயி, இன்னைக்கு வாழக்கூடிய இந்த சிறிய நிலப்பகுதியில கூட தமிழர்களான நாம் நம்மளோட அதிகாரத்த கைப்பற்ற முடியல. ஒரு இடத்துல கூட நம்முடைய அதிகாரத்த கைப்பற்ற முடியல. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. தமிழர்கள் நிலத்த ஆண்டவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சதி வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் தமிழர்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டு திருப்பி தங்களுடைய நிலத்தை நாங்களே ஆளக்கூடிய நிலை வேணும் அப்படிங்கிற உரிமையை கோரி உரிமைக்காக போராடி இந்த நிலத்துல ஆள போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. தமிழர்கள் அடிமை நிலையை உடைச்சி தமிழர்கள் நிலத்தில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு உணர்த்துவதற்காகத்தான் இந்த காணொளி. அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் நாம் அடிமை நிலையிலிருந்து மீற வேண்டும் என்றால் முதலில் தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளி சந்திப்போம். இந்த காணொளியை முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.